guys, welcome back to இன்னொரு புது வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா guys, பிளாக்ஸ் ஃப்ரூட் எபிசோட் 4 நாங்க guys பார்க்க போறோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டே எங்கேயோ போயிட்டு இருக்கு guys. Thanks for all the things guys. ஓகே, நம்ம இப்ப நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்போ வாங்க guys நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ நான் நீ எதுக்கு வந்தேன்னா கைஸ், ஒரு ஃப்ரூட் வாங்கலான்னு வந்தேன் கைஸ். பெரிய சத்திய சோதனை கைஸ். ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட பழைய எபிசோடில் பார்ட் 3 எபிசோட் 3ல் பார்த்தீங்கன்னா வளர்றேன் கைஸ். எபிசோட் 3ல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பாம் ஃப்ரூட் இருந்துச்சுல. அதுக்கப்புறம் நான் என்ன தெரியாமல் பண்ணேன், 3 பீஸ் ஸ்பின் பண்ணேன் கைஸ். எனக்கு டார்க் ஃப்ரூட்டு கிடச்சிச்சு கைஸ். அந்த டார்க் ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிட்டுட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் தெரியாதனமாக ஈகிள் ஃப்ரூட்டு நான் பவர் நினச்சிட்டு ஈகிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டேன். ஈகிள் ஃப்ரூட்டு சாப்பிட்டோன்னு பார்த்தா அந்த டார்க் ஃப்ரூட் ஒரு பவர் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஈகிள் ஃப்ரூட் வச்சு ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தேன் கீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன திருப்பி நான் பார்த்தீங்கன்னா கை சும்மா இல்லாமல் பிளேட் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன் என்கிட்ட இருந்ததில். அதுக்கப்புறம் பிளேட் ஃப்ரூட்டு அதுக்கு மேலே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ போய் ஸ்பின் பண்ணுறதுல என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரப்பர் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டேன் கீஸ். அப்புறம் ஏன் இவ்வளோ லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீஸ், இந்த வீடியோவுக்கு இந்த ஆஃப்லைனில் இவங்களுக்கு கிரைண்டிங் பண்ணுறக்காட்டியும் போதுன்னு ஆயிடுச்சு கைஸ். இந்த எட்டியை போட்டு அடிக்கிறக்காட்டியும் 120 லெவலுக்கு வரக்காட்டியும் கிரைண்டிங் தாங்க கைஸ் ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அடுத்த எபிசோடு வரும்போது கூட கொஞ்சம் லேட் ஆகலாம் கைஸ், மன்னிச்சிக்கோங்க கைஸ். நான் கிரைண்டிங் பண்ணுறக்காட்டியும் அவ்வளோதாங்க கைஸ், முடியலை சுத்தமாக. இப்போ நம்ம சீக்கிரமாக போயிட்டு நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போக வேண்டியதான் கைஸ். இந்த ஐலாண்டா தான் நினைக்கிறீங்க, சுற்றி போய் பார்ப்போம். இல்லை கைஸ், அந்த ஐலாண்டு கைஸ் இங்கேருந்து பார்க்கறதுக்கே தாஜ்மஹால் மாதிரி இருக்குது. நீங்களே சொல்லுங்களேன், பார்க்கறது தாஜ்மஹால் மாதிரி தானே இருக்குது. தாஜ்மஹால் மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க கைஸ். கீப் நம்ம எப்படியோ லெவல் 120 வந்தாச்சு கைஸ். எப்படின்னா 2500 போகிறேன்னு தரல, அதான் காலி தான் நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரமாக போண்டி தான். அப்புறம் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் போட்டிருந்தீங்க பாம் ஃப்ரூட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ் போட்டதுக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க கைஸ். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கைஸ், லைக் பண்ண மாட்டேறீங்க கைஸ். லைக்கையும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு, ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். இதுக்கு தான் கைஸ் ஐலாண்டுக்கு வரதுக்கு கைஸ் அவ்வளோ பிரச்சனை. இப்போ நெக்ஸ்ட் எபிசோட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கிரைண்டிங் பண்ணுறதுக்காட்டியும் உயிர் போயிடுது. இந்த கேமை ஏன் கிரைண்டிங் பண்ணுற மாதிரி வச்சாங்களோ தெரில. இது டக்குன்னு போய்ட்டு அவன்கிட்ட போய் குவெஸ்ட்டு வாங்கலாம் ஈஸ். அப்புறம் இந்த கோபுரமாக இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பாங்க ஈஸ், எதையோ விற்றுட்ருப்பான். நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், என்னத்தையோ உட்காந்து விற்றுட்ருப்பான். வாங்க ஏறி பார்ப்போம். ஸ்டாமினா வேறு இல்லை. இனிமேல் போகிறது எல்லாத்துக்கும் ஸ்டாமினாங்கன்னா யூஸ் போடணும். நான் ஸ்டாமினா சுத்தமாக நிற்க மாட்டேது. இருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிப்போம். இப்போ ஏறுவோம். இங்கே பாருங்கள், டக்குன்னு ஸ்டாமினா இங்கே இல்லையா சுத்தம். இங்கே உள்ள நம்ம ஏறி வந்து சுத்தமாக வேஸ்ட்டு கைஸ். அது வேறு எங்கேயோ இருக்கும் போல். இந்த மாதிரி ஒரு இடத்துல நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே, நம்ம போயிட்டு கொஸ்ட்டு வாங்கிட்டு பார்க்கலாம் கைஸ் மிச்சது எல்லாத்தையும். அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு வாங்கிட்டு அப்புறமா தேட ஆரம்பிப்போம் கைஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. திங்க் இங்கே தான் எங்கேயோ வச்சுருப்பாங்க கைஸ். அந்த இதுக்குள்ளே போயிட்டு ஏதோ வாங்குற மாதிரி இருக்கும் கைஸ். அதை போய் ஃபஸ்ட் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். எவன்ட்டாடா வாங்கணும் ஃபஸ்ட்டு கூட எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் விட்றீங்க. ஓ இவன்ட்டையா? மரைன் சீஃப் பார்ட்டி ஆஃபீஸர். சரி, சீஃப் பெட்டி ஆஃபீஸரா கைஸ்? பார்ட்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இருக்கு கைஸ், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எங்கே இருக்கான் அவன்? 6000 ரிவார்டான் கைஸ். ஹெச்பியை பாருங்க கைஸ், 225,000 கைஸ். இவன் யாரா? இவன் தான் சீஃப் பெட்டி ஆஃபீஸர். ஏ பாட்டு போட்டு விட்றா ஆளை. வந்தோடனே முடிச்சு விட்டாங்க கைஸ். இல்லை புரியல, என்ன பார்த்தா உங்களுக்கு நான் பாவமாக தள்ளையாடா, வந்தோடனே முடிச்சு விட்றீங்க. ஓ இவன் நான் சீஃப் பெட்டி ஆஃபீஸரா? பெட்டி ஆஃபீஸர் வாங்கடா, பெட்டி ஆஃபீஸர். எங்களுக்கு இந்த போராச்சி அடிக்க வேண்டியதான்.
கைஸ் நீங்கள் அடித்தா நம்மளுக்கு அவ்வளோ அடி விழுவ மாட்டேது. 2 பேரும் சேம் லெவலில் இருக்கோம்ல கைஸ், நம்மளுக்கு அவ்வளோ அடி விழுவ மாட்டேது. சரி கைஸ் இவங்க நான் அடிக்கிறது அப்படியே டைம் அப்ஸில் பாருங்க கைஸ். இதுக்குள்ள நான் போகணுன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி போயிடுவோம். ஓகே இவன் தான் கைஸ் வார்லெஸ். இவன்கிட்ட என்ன பேசுறது? இப்போ இன்ட்ராக்ட் டாக்கு டீல் 50,000 நாட் எனர்ஜி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க கைஸ். சரிடா காசு சேர்த்துட்டு வந்து உன்ட்ட வாங்குறேன்டா. வெயிட்காரோ ப்ரோ, காசு சேர்த்துட்டு வந்து உன்ட்ட வாங்குறேன் ப்ரோ. ஐயோ தண்ணிக்குள்ளே விழுத போகிறேன். அப்பா ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், எஸ்கேப் ஆகிட்டேன். எங்கே அவங்க போனாங்கன்னு வர தரலையே. எங்கடா போனீங்க? இவங்க தான் கேஸ் அவனை அடிச்சிட்டு இருந்தேன். சரி கேஸ் அவங்க நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். செகண்ட் தாட்டி கொஸ்டின் வந்து அடிச்சிட்ருக்கோம் கேஸ். நம்ம இன்னும் இப்போ நம்ம 120 இருக்கோமா? இப்போ நம்ம 120 போனால் நம்ம நெக்ஸ்ட் ஆள் அடிக்க ஆரம்பிச்சிடலாமா? அவங்க வர லெவலை பாரு. இப்போ நம்ம 150 வரைக்கும் இங்கே தான் வீசி இருக்கணும். அவ்வளோதான் கைஸ். நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஆஃப்லைனில் நிறையா விளையாட வேண்டியது இருக்குது. வீடியோ போட்டால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும் கைஸ். அதனால் அடுத்த வீடியோ கொஞ்சம் 2 நாள் லேட் ஆகலாம், மன்னிச்சுக்கோங்க. ஓகே அப்புறம் நான் அடித்து முடிச்சிடுவேன். சாவுடா எவ்வளோடா அவன் அடிக்கிறது. லெவல் 123 போயிட்டோமா? நான் டிஃபென்ஸ்க்கு தான் கைஸ் அதிகமாக போட்டுட்ருக்கேன். டிஃபென்ஸ்னு சொல்கிற பாருங்க, ஸ்டாமினாக்குனா அதிகமாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டாமினா முக்கியம் விஷயம். நம்ம ஹெல்த்துக்கும் ஸ்டாமினாக்கும் ஒரே லெவலில் போடணும். அதை பார்க்காம ஸ்டாமினாக்கு போடுறவங்க நினச்சிக்கிட்டு நான் எதுக்கு போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஸ்வாடுக்கு தான் போட்டு வச்சுருக்கேன். ஸ்வாடுக்கு போடலாம் கைஸ். என்னன்னா ஒரு ஸ்வாட் யூஸ் பண்ணால் நான் ஸ்வாடுக்கு தான் போடுவேன். ஆனால் ஸ்டாமினா கொஞ்சம் முக்கியம் கைஸ். இல்லை அதுக்கும் போட்டுக்க வேண்டியதான். செத்துனா போயிண்ட ஆட்டோ கிளிக்குன்னா நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம கை வச்சு கிளிக் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஆட்டோ கிளிக் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். பிரச்சனை இல்லாமல் அது வாட்டுக்கு அடிச்சுட்ருக்காங்க. அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரூட்டு கிடைக்கணும் கைஸ். ஃப்ரூட் வாங்க காசு இல்லை, என்ன பண்ணுறது? எல்லா காசையும் வச்சு 2 தாட்டி ஃப்ரூட் வரைக்கும் நம்ம 6 தாட்டி ஃப்ரூட் ஸ்பின் பண்ணியிருக்கோம் கைஸ். நான் வீடியோவில் காசுனா என்னன்னு தெரில. இந்த ஒரு தாட்டி டார்க் ஃபுட்டு கிடச்சிச்சு. தெரியாதனமாக இன்னொரு ஃபுட்டு சாப்பிட்டேன், டார்க்கு மறந்துடுச்சு கைஸ். அதெல்லாம் சோழ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிளேடு ஃபுட்டு கிடச்சிச்சு கைஸ். அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ரப்பர் ஃபுட்டு கிடச்சிச்சு, பிளேடு சாப்பிட்டேன். இந்த டார்க்கு பார்த்தீங்கன்னா பதிலாக பிளேடு சாப்பிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இல்லை கைஸ் டார்க் கிடச்சா. அதுக்கப்புறம் ஈகிள் ஃபுட்டு கிடச்சிச்சு, தெரியாதனமாக சாப்பிட்டேன். ஈகிள் ஃபுட் எப்படின்னா இவங்க அடிச்சதே எனக்கு அடி விழ ஆரம்பிச்சது ஒரு எலமெண்டல் ஃபுட்டுனால. சரி அது வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் தெரியாதனமாக எடுத்து பிளேடு ஃபுட் சாப்பிட்டேன். எப்படி சாப்பிட்டேன்னு தெரில. நான் வந்து பார்த்தா பிளேடு ஃபுட்டு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பிளேடு ஃபுட்டு கொஞ்சம் ஒஸ்டான கைஸ் இருந்துச்சு. அதனால ரப்பர் ஃபுட்டு குரூப் பண்ணால் ரப்பர் ஃபுட்டு கிடச்சி கைஸ். சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நான் 3 தாட்டி 6 தாட்டி ஸ்பின் பண்ணியிருக்கேன் கைஸ். எல்லாம் நான் வீட்டில் காட்டாமல் இன்னொரு தாட்டி ஸ்பின் பண்ணியிருக்கேன். மொத்தம் 6 தாட்டி ஸ்பின் பண்ணியிருக்கேன் கைஸ். இது பேசிக்கிட்டே 3 பேர் தாங்கல இருக்கீங்களா? அடிச்சுட்டே இருக்க வேண்டியது. இப்போ நம்ம இவனை முடிச்சு சீஸ் பெட்டி அடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம போட்டுருந்து நான் பார்க்கல கிளியராக. கேஸ் இங்கே பாருங்க, கீழே ஃபுட்டு கிடச்சிது கேஸ். ஒருவேளை நம்மளுக்கு டார்க் ஃபுட் கிடச்சிருச்சு கேஸ். ஓகே கேஸ் இங்கே இவனா சரி நம்மளுக்கு டார்க் ஃபுட்டு கொடுத்தா. ஓகே கேஸ் யாருன்னே தெரியாமல் கொடுத்துருக்காங்க கேஸ். நோ யூ ஹாவ் பவர்ஃபுல் கொண்டு போமா? ஐஸ் ஃப்ரூட்டுன்னு போடுவோமா? கேஸ் ஐஸ் ஃப்ரூட் எலமெண்டல் ஃப்ரூட்டுன்னு போடுவோம் கேஸ். எலமெண்டல் ஃப்ரூட்டுன்னு போடுவோம் கேஸ். அப்போ
அப்புறம் தேங்க்யூன்னு சொல்லி போடுவோம் கைஸ். தேங்க்யூன்னு போடுவோம் கைஸ். ஓகே, யாருன்னே தெரியாமல் அவனாக வந்து ஃப்ரூட்டு கொடுத்தான் கைஸ். நம்மளுக்கு இன்றைக்கி லக் இருக்குது போல். சரி, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சி விட்ருவோம். ஓ, எனக்குன்னா என் ஃப்ரெண்டு தானா? ஓ, அது தெரியாமல் சுற்றிட்டு இருந்திருக்கேன். சரி, பழைய போல எனக்கு டார்க் ஃபோட்டோ கிடச்சிச்சு. இது என் ஃபோட்டோ கைஸ். யார் ஃபோட்டோ இங்கே ஒட்டி இருந்துச்சு. யாராது இல்லை தெரியல கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நம்மளுக்கு போஸ்ட் வச்சுருக்காங்க. எவ்வளோ பவுண்டி எவ்வளோ போட்டிருக்காங்க. ரிவார்டு $1123 கைஸ். $1000 போட்டிருக்காங்க கைஸ். டெட்டார் அலை ATG. நம்மளும் ஒரு ப்ரோவாக மாறிட்டோம் கைஸ். அதனால் நம்மளுக்கே இது போட்டு விட்டுருக்காங்க. சரி, இப்போ நமக்கெல்லாம் புது ஃப்ரூட் இருக்குது வச்சு அடிப்போம். ஏன்னா நான் ஆக்ரேட் பண்ணுவேன் கைஸ். அடிச்சா இங்கே பாருங்க கைஸ், ஒன்றுமே ஆகாது. அதான் கைஸ் டார்க் ஃபுட் ஆகுது. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் ஆகலாம் எழுதிருக்கான் போல கைஸ். அதான் கைஸ் சும்மா எப்போ நான் அக்செப்ட் பண்ணவே தெரியல எனக்கு. இங்கே பாருங்க கைஸ், நான் ஃப்ரூட்டு பவர் அழைச்சி நொறுக்க வேண்டியதான் கைஸ். இனிமேல் நிப்பாட்ட யாருமே இல்லை. சாவுடா காலம். நமக்கு ஒரு ஹெல்த் கூட குறையாது கைஸ். பேக் வித் டார்க் ஃபுட் போடா கைஸ். என்ன கைஸ் சொல்கிறீங்க? இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு பாட்டு இங்கேருந்து கண்டினியூ ஆகாது. ஏன்னா நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் விளையாடி வைப்பேன் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பாட்டு இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாய் ஃப்ரம் ATG. பை கைஸ், பாய் கைஸ். அப்படி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு எப்படியாச்சும் நான் கிரைண்டிங்கில் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு வச்சிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் ATG. பை கைஸ், பாய்.